இப்போ அப்ளைங் தி கோட் ஃபார் இப்படின்னா கொடுப்பாங்க கொஸ்டின். இந்த எம் அப்படின்னா வந்துட்டு டியூரிங் மிஷின் அர்த்தம். அப்புறம் வேறு எம்எஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு இது எப்பயுமே கொடுத்துருவாங்கன்னு இல்லை. இது என்னென்னா டியூப்பிள்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து ஒருவேளை இது கொடுக்கலனாலுமே நம்மளுக்கு எழுத தெரியணும். டியூரிங் மிஷின் அப்படின்னாலே இந்த ஃபார்மேட்டில் தான் அதோட டியூப்பிள்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸு, அடுத்து இன்புட் சிம்பிள்ஸ், அடுத்து டேப் சிம்பிள்ஸ். டேப்புக்குள்ளே வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும், கட்ட கட்டமாக போட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்ல, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது. அடுத்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், இது அது வந்து கொடுத்துருவாங்க, எப்பயுமே இது வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை டிரான்சிஷன் ஃபங்க்ஷனாக கொடுப்பாங்க, இல்லைனா டிரான்சிஷன் டேபிளாக கொடுப்பாங்க. ரெண்டுலேயுமே உனக்கு எடுத்து எழுத தெரியணும். அடுத்து அதான் டிரான்சிஷன். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட், அடுத்து இனிஷியல் டேப் சிம்பிள் எப்பயுமே பி இருக்கணும், அதனால் இனிஷியல் டேப் சிம்பிள். அடுத்து எண்டிங் ஸ்டேட்டு. இது எல்லாம் இப்போ ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து ஒரு 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அசைன் வேல்யூஸ் டு ஸ்டேட்ஸ், டேப் சிம்பிள்ஸ் அண்டு டேரெக்ஷன்ஸ். ஸ்டேட்ஸுக்கு, டேப் சிம்பிள்ஸ்க்கு, டேரெக்ஷன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து வேல்யூ அசைன் பண்ணணும். ஸ்டேட்ஸ் வந்து என்னது, Q1 Q2 Q3, அதாவது இங்கே எழுதியிருக்கல. இப்போ Q1 எழுதிக்கோ, Q2 எழுதிக்கோ, Q3 எழுதிக்கோ. எழுதிட்டு இதே ஆர்டர் படி தான் எழுதணும். ஆர்டர் படி தான் நீ எழுதணும். இதுக்கு 0, இதுக்கு 2 0, இதுக்கு 3 0. இதனால தான் நான் ஆர்டர் படி எழுத சொன்னேன். அடுத்து டேப் சிம்பிள்ஸ். டேப் சிம்பிள்ஸ் என்னது, 0 1 BE. இப்போ 0 1 BE. இதுக்கும் அதே மாதிரி 0 0 0 0 0 0. அடுத்து தி வேல்யூஸ் ஃபார் டைரக்ஷன்ஸ், அதை நான் வந்து இங்கே எழுதுகிறேன், இங்கே இடம் இல்லாதனால. வேல்யூஸ் ஃபார் டைரக்ஷன். டைரக்ஷன் என்னென்னது, லெஃப்ட்டு ரைட்டு. ஃபஸ்ட்டு எடுத்துனியுமே நீ லெஃப்ட்டு தான் எழுதணும், ஓகேவா? லெஃப்ட் எழுதிட்டு தான் இந்த ஆர்டரையும் நீ வந்து எல்லா சம்லையும் மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டேன். இது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் எழுதுனையும் லெஃப்ட்டு. அடுத்து ரைட்டு. லெஃப்ட்டை வந்துட்டு டைரக்ஷன் 1ன்னு வை, D1. ரைட் வந்துட்டு டைரக்ஷன் 2ன்னு வை. ஏன், இது 0, இது 0 0ன்னு வரும். அதனால தான் நான் ஆர்டர் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அடுத்து தான் ரைட்டு வரும். அடுத்து ஸ்டெப் 2 என்னென்னா கன்ஸ்ட்ரக்ட் தி கோட் ஃபார் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கோடு எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷனை நீ அப்படியே இங்கே எழுதிக்கிற. Q1 1 இப்போ இந்த இதை எழுதிட்டு நீ இங்கேருந்து வேல்யூஸை எடுத்து நீ எழுதுகிற மாதிரி வரும். இதோட வேல்யூவை நான் இங்கே எழுதியிருக்கேன்ப்பா. இப்போ Q1 அப்படின்றதோட வேல்யூ ஒரே ஒரு 0, அதை எழுது. இப்போ இதுவும் வந்துட்டு தனித்தனியாக தானே இருக்குது, கமா போட்டு தனித்தனியாக தானே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக ஆக்கணுன்றதுக்கு நீ ஒரு 1 போடணும். அப்போது இங்கே நீ ஒரு 1 போட்டியா, இதை வந்து இது பிரிஞ்சு தானே இருக்குது, வேறுன்னு மீன் பண்ணுறதுக்காக தான் நீ இந்த 1 போடுற. அப்புறம் இந்த 1ஓடது என்னது, 0 0. இப்போ 0 0 போடுற. அடுத்து இப்போ இதுவும் தனித்தனியாக தானே இருக்குது. அப்போ இதையும் பிரிக்கணும்ல, அதுக்கு ஒரு 1. இப்போ Q3 3 0. அடுத்து இதுவும் தனித்தனியாக இருக்குது, அப்போ அதையும் பிரிக்கணும். இது 0, ஒரே ஒரு 0. அடுத்து இதுவும் தனியாக இருக்குது, அதை பிரிக்கணும். 6 என்னது, 2 0. இப்போ 0 0. இப்போ இதே மாதிரி இந்த 4 ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். del of Q3, 0, Q1, 1, R. இது வந்து நம்மளுக்கு என்ன வரும், இதை வந்து நம்ம C1ன்னு வச்சுக்கணும், கோடு 1, ஓகேவா? கோடு ஃபார் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் தானே பண்ணுறோம், ஸோ கோடு 1 C1ன்னு வச்சுக்கணும். அடுத்து இது C2ன்னு வச்சுப்பேன். Q3னா 3 0. அடுத்து இதை பிரிக்கிறதுக்கு 1. அடுத்து 0னா ஒரு 0. அடுத்து இதுவும் தனித்தனியாக தானே இருக்குது, அப்போ அதை பிரித்து காட்டணும்ல, அதுக்கு ஒரு 1. அடுத்து Q1னா ஒரே ஒரு 0. இது தனியாக இருக்குது, அப்போ அதையும் பிரித்து காட்டணும். அடுத்து 1னா 2 0. அடுத்து இதுவும் தனியாக இருக்குது, அதை பிரிக்கணும். இப்போ 6னா 2 0. அடுத்து 3வது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அடுத்து 4வதாக என்ன டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், இது வந்து C3. அடுத்து இப்போ இதுதான் வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம்னா என்டையர் டியூரிங் மிஷினோட என்டையர் கோடையும் சேர்க்கணும். டியூரிங் மிஷினோட என்டையர் கோட்னால் வேறு எதுவுமே இல்லை, இதெல்லாம் சேர்ந்தா அதுதான் என்டையர் கோடில் வரும். அதை சேர்க்குறப்ப நீ எப்படி சேர்க்கணும்னா C1 அது ரெண்டையும், அடுத்து C2. இப்போ இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு 2 1 வரும், ஓகேவா? அப்போ C1 2 1, திரும்ப C2, அடுத்து 2 1, அடுத்து C3, அடுத்து 2 1, அடுத்து C4. அவ்வளோதான். அதுக்கடுத்து நீ பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதோட நிறுத்திக்கணும். இப்போ இந்த C1ஓட வேல்யூ என்னது, அது அப்படியே நீ அங்கே எழுதணும், புரியுதா? இப்போ நான் இந்த C1ஓட வேல்யூவை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கேன், 1 1. அப்போ 1 1. அடுத்து என்னென்னா இந்த C2ஓட வேல்யூவை அப்படியே எடுத்து என்னது
0 0 0 1 0 1 0 1 0 0 1 0 0. அடுத்து என்ன பண்ணும்? திரும்ப 2 1. இல்லை இங்கே இருக்குது இந்த 1, இந்த 2 1. அடுத்து C3யோட வேல்யூ, C3 என்னது? அடுத்து திரும்ப இந்த 2 1 போடணும், 1 1. அடுத்து Q4ஓட வேல்யூவை நான் எழுதுகிறேன். ஓகேவா? இதுதான் என்னன்னா நம்மளோட டியூரிங் மிஷினோட கோடு. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ நம்மளுக்கு இங்கே டியூரிங் மிஷினோட யார் சேர்ந்துருக்காங்க? 1 0 1 1 இருக்காங்க. இப்போ இவங்களுடைய கோடை தான் கேட்டிருக்காங்க. அப்டேட் தி கோட் ஃபார் இவங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மிஷினோட கோடை செஞ்சிட்டோம். நம்மளுக்கு இவங்க மொத்தத்தோட கோடு வேணும். இப்போ என்ன பண்ணணும்னா நீ இதை அப்படியே எழுதணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா நீ இப்போ இதோட கோட் அப்டேட் தி கோட் ஃபார் இதுக்கு தானே கோட் கேட்டிருக்காங்க. நம்ம வெறும் டியூரிங் மிஷினோட இதோட கோடு மட்டும் தான் செஞ்சுருக்கோம். அப்போ கூடவே சேர்த்து இதோட கோடையும், அப்போ இது மொத்தத்தோட கோடாக வந்து மாற்றணும். இதோட கோடை மட்டும் இப்போ இது மொத்தத்தோட கோடாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ இதை ஃபுல்லாக எழுதிக்கிற. இந்த பாரு என்ன எழுதுறேன் அப்படின்னா த பேர், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேர்னு சொல்லுவாங்க. த பேர் இதோட கோடு வந்துட்டு இஸ் ரெப்ரசன்டட் அஸ், இதோட கோடு எப்படி இருக்கும்? இதோட கோட் என்னன்னா இது அப்படியே எழுதிக்கிற. இதை நீ அப்படியே எழுதிக்கணும். 0 1 0 0 1 0 0 0 1 0 1 0 1 1. இப்போ இது ஃபுல்லாக எழுதுறியா? இது கூடவே அப்படியே பக்கத்துலேயே 1 1 1 அப்படின்னு 3 1 போடணும். 3 1 போட்டுட்டு கூடவே அந்த 1 கூடயே அப்படியே பக்கத்துலேயே வந்து சேர்த்து இந்த வேல்யூ எழுதுனா முடிஞ்சு போச்சு. அப்போ 1 1 1ன்னு இங்கே 2 1 போட்டியா? அது மாதிரி இப்போ இங்கே 3 1 போடணும். 3 1 போட்டு கூடவே சேர்த்து அப்படியே பக்கத்துலேயே இது எழுதிடணும். என்ன இருக்காங்க? 1 0 1 1. அப்போ 1 0 இடம் இல்லை, கீழே எழுதுறேன் 1 1. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர்.